Hello student, exercise 1.6, question number 1. Subdivision number 4. Consistent method possible இருந்ததுனா ரேங்க் மெத்தடை பேஸ் பண்ணி இந்த லீனியர் ஈக்குவேஷனை சால்வ் பண்ண சொல்லிட்டாங்க. ரேங்க் மெத்தட்னாவே ஃபர்ஸ்ட் நம்ம ஆக்மெண்டட் மேட்ரிக்ஸ் ரைட் பண்ணணும். ஃபர்ஸ்ட் நம்ம ஆக்மெண்டட் மேட்ரிக்ஸை ரைட் பண்ணிக்கலாம். ஆக்மெண்டட் மேட்ரிக்ஸை ரைட் பண்ணியாச்சு. ரேங்க் மேட்ரிக்ஸ்னாவே ஃபர்ஸ்ட் ரோவில் ஃபர்ஸ்ட் எலமெண்ட், செகண்ட் ரோவில் செகண்ட் எலமெண்ட், தேர்ட் ரோவில் தேர்ட் எலமெண்ட். இந்த ஃபர்ஸ்ட் டயகனல், இந்த ஃபர்ஸ்ட் டயகனல் கீழே உள்ள எலமெண்ட்ஸ் ஃபுல்லாக ஜீரோவாக மாற்றணும். இதில் ஜீரோவாக மாற்றுறதுக்கு ஃபர்ஸ்ட் ரோவில் ஃபஸ்ட் எலமெண்ட் ஒன்றா இருந்தால் ப்ராசஸிங் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஆனால் ஃபர்ஸ்ட் ரோவில் உள்ள ஃபஸ்ட் எலமெண்ட் ஒன்றா இல்லாத பட்சத்தில் செகண்ட் ரோவில் உள்ள ஃபஸ்ட் எலமெண்ட் ஒன்றா இருந்தால் இன்டர்சேஞ்ச் பண்ணுவோம். அதே மாதிரி தேர்ட் ரோவில் ஃபஸ்ட் எலமெண்ட் ஒன்றா இருந்தால் இன்டர்சேஞ்ச் பண்ணுவோம். ஆனால் இங்கே செகண்ட் ரோவில் ஃபஸ்ட் எலமெண்ட்டும் தேர்ட் ரோவில் இருக்கக்கூடிய ஃபஸ்ட் எலமெண்ட்டும் இங்கே வந்து ஒன்றா இல்லை. அதனால அந்த ப்ராசஸிங் அப்படியே இருக்கிறபடியே வச்சு நம்ம வந்து அடுத்த ப்ராசஸிங் கண்டினியூ பண்ணலாம். ஃபஸ்ட் ரோவில் இருக்கக்கூடிய ஃபஸ்ட் எலமெண்ட் 2வை ஃபிக்ஸராக வச்சு அது கீழே உள்ள எலமெண்ட்ஸ் ஃபுல்லாக நம்ம ஜீரோவாக மாற்றணும். ஜீரோவாக மாற்றுறதுக்கு R1ல் எந்த ப்ராசஸிங் நடக்காது, ஆனால் R2ல் ப்ராசஸிங் நடக்கும். அப்போ R2 இம்ப்ளைஸ் R2 அப்படி ரைட் பண்ணிக்கோங்க. R2 இம்ப்ளைஸ் R2. இப்போ இந்த R2ல் உள்ள ஃபஸ்ட் எலமெண்ட் 6ஆக இருக்குது. இங்கே R1ல் இருக்கக்கூடிய ஃபஸ்ட் எலமெண்ட் 2ஆக இருக்குது. அப்போ இந்த 2வை எதோட மல்டிப்ளை பண்ணால் இந்த R2 நமக்கு வந்து ஜீரோவாக மாறி சொல்லி பார்க்கணும். இப்போ -3ஆல் மல்டிப்ளை பண்ணோம்னா -3 R1. நெக்ஸ்ட்டு R3 இம்ப்ளைஸ் R3 அப்படி ரைட் பண்ணிக்கோங்க. R3ல் உள்ள ஃபஸ்ட் எலமெண்ட் 4ஆக இருக்குது. R3ல் இருக்கக்கூடிய ஃபஸ்ட் எலமெண்ட் 4ஆக இருக்குது. ஆனால் R1ல் இருக்கக்கூடிய ஃபஸ்ட் எலமெண்ட் 2ஆக இருக்குது. அப்போ இதை -2ஆல் மல்டிப்ளை பண்ணோம்னா இந்த R1ல் இருக்கக்கூடிய 2வை -2ஆல் மல்டிப்ளை பண்ணோம்னா R3 வந்து ஜீரோவாக மாறும். அப்போ -2 R1. R3 இம்ப்ளைஸ் R3 -2 R1. R1ல் எந்த ப்ராசஸிங் நடக்காதனால R1 அப்படியே ரைட் பண்ணியாச்சு. R2லையும் R3லையும் நடக்கக்கூடிய ப்ராசஸிங்கை ரப்போ இருக்க சைடில் ரைட் பண்ணிடலாம். R2 இம்ப்ளைஸ் R2 -3 R1. இப்போ R2 அப்படியே ரைட் பண்ணிக்கோங்க. R2 6 -3 3 6 -3 R1. R1 -3ஆல் மல்டிப்ளை பண்ணுங்கள். -6 3 -3 -6. இதை சப்ராக்ஷன் பண்ணோம்னா 0 0 0 0. இந்த ப்ராசஸிங் எங்கே நடந்து முடிஞ்சிருக்குன்னா R2ல் முடிஞ்சிருக்குது. அப்போ R2ல் இந்த ப்ராசஸிங்கை ரைட் பண்ணிடலாம். 0 0 0 0. நெக்ஸ்ட்டு அடுத்து R3 இம்ப்ளைஸ் R3 -2 R1. R3 அப்படி ரைட் பண்ணிக்கோங்க. R3 ரைட் பண்ணோம்னா 4 -2 2 4 -2 R1. R1-ஐ -2ஆல் மல்டிப்ளை பண்ணுங்கள். -4 2 -2 -4. இதை சப்ராக்ஷன் பண்ணோம்னா 0 0 0 0. இந்த ப்ராசஸிங் எங்கே நடந்து முடிஞ்சிருக்குன்னா R3ல் முடிஞ்சிருக்குது. இப்போ R3ல் இந்த ப்ராசஸிங்கை ரைட் பண்ணிடலாம். 0 0 0 0. நமக்கு இந்த ஃபர்ஸ்ட் டயகனல் கீழே உள்ள எலமெண்ட்ஸை ஃபுல்லாக நம்ம ஜீரோவாக மாற்றணும். ஜீரோவாக மாற்றியாச்சு. இந்த 2வை ஃபிக்ஸராக வச்சு இங்கே இருக்கக்கூடிய 2வை ஃபிக்ஸராக வச்சு இது கீழே உள்ள எலமெண்ட்ஸை ஃபுல்லாக ஜீரோ மாற்றணும். ஆனால் கீழே உள்ள எலமெண்ட்ஸ்லாம் ஜீரோவாக மாறிடுச்சு. நெக்ஸ்ட் எலமெண்ட்ஸ் இருந்துச்சுன்னா செகண்ட் ரோவில் செகண்ட் எலமெண்ட்டை ஃபிக்ஸராக வச்சு இதை ஜீரோ மாற்றுவோம். ஆல்ரெடி இது எல்லாமே R2ங்கிற ரோவும் R3ங்கிற ரோவும் ஜீரோ ஆயிடுச்சு. அப்போ ப்ராசஸிங் இதோடு நமக்கு வந்து முடிஞ்சது. இப்போ கன்சிஸ்டண்டாக இன்கன்சிஸ்டண்டாக நம்ம வந்து ப்ராசஸிங் அடுத்த ஸ்டேஜுக்கு நம்ம போகணும். போகிறதுக்கு ரோ ஆஃப் ஏனுடைய வேல்யூவும் ரோ ஆஃப் ஏ பை பியினுடைய வேல்யூவும் நம்ம ஃபைன் பண்ணணும். இட் ஹேஸ் இன் ரோ எச்சலான் ஃபார்மேட். ரோ எச்சலான் ஃபார்மேட்டில் இருக்குது. இப்போ ரோ ஆஃப் ஏ ஃபைன் பண்ணலாம். ரோ ஆஃப் ஏங்கிறது இந்த லைனுக்கு லெஃப்ட் சைடு உள்ளதான் ரோ ஆஃப் ஏ. எத்தனை நான்-ஜீரோ ரோஸ் இருக்குன்னு சொல்லி பாருங்கள். இது ஃபுல்லாக சேர்ந்தது ஒரு R1 ரோ 1. இது ஃபுல்லாக சேர்ந்தது R2. நெக்ஸ்ட்டு இது ஃபுல்லாக சேர்ந்தது R3. இதெல்லாம் ரோ ஆஃப் ஏக்கு நம்ம ஃபைன் பண்ணிக்கிட்டு இருக்கோம். எத்தனை நான்-ஜீரோ ரோஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு நான்-ஜீரோ ரோஸ் தான் இருக்குது. அப்போ ரோ ஆஃப் ஏ ஈக்குவல் 1. நெக்ஸ்ட்டு ரோ ஆஃப் ஏ பை பியை ஃபைன் பண்ணும். ரோ ஆஃப் ஏ பை பியை ஃபைன் பண்ண போகிறோம். ரோ ஆஃப் ஏ பை பினா இந்த ஒட்டுமொத்த மேட்ரிக்ஸையும் நம்ம வந்து கம்பேர் பண்ணோம். அப்போ இது ஃபுல்லாக சேர்ந்தது R1, இது ஃபுல்லாக சேர்ந்தது R1, இது ஃபுல்லாக சேர்ந்தது R2, இது ஃபுல்லாக சேர்ந்தது R3. இதில் எத்தனை நான்-ஜீரோ ரோஸ் இருக்குன்னு பார்க்கணும். இதில் பாருங்கள், இதில் ஒரே ஒரு நான்-ஜீரோ ரோ தான் இருக்குது. இது ஃபுல்லாக ஜீரோ ரோவாக மாறிடுது. இது ஃபுல்லாக அடுத்தது R3 ஃபுல்லாக ஜீரோ ரோவாக மாறிடுது. அப்போ ஒரே ஒரு
நான் ஜீரோ ரோ தான் இருக்குது. அப்போ ரோ ஆஃப் ஏனுடைய வேல்யூவும் ரோ ஆஃப் ஏ பை பியினுடைய வேல்யூவும் ஒன்றா இருக்குது. சிஸ்டம் இஸ் கன்சிஸ்டன்ட் இன்ஃபினிட்லி மெனி சொல்யூஷன். ரோ ஆஃப் ஏனுடைய வேல்யூ ரோ ஆஃப் ஏ பை பியினுடைய வேல்யூ 1. ஆனால் நம்பர் ஆஃப் அன்னோன் சொல்யூஷனை காட்டிலும் கம்மியாக இருக்குது. ஆனால் சேமாக இருக்குது. சிஸ்டம் இஸ் கன்சிஸ்டன்ட், இட் ஹாஸ் இன்ஃபினிட்லி மெனி சொல்யூஷன். இதே மாதிரி சப்டிஷன் நம்பர் 2 நம்ம பார்த்துருப்போம். சப்டிஷன் நம்பர் 2ல் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா, சப்டிஷன் நம்பர் 2ல் ரோ ஆஃப் ஏனுடைய வேல்யூ ரோ ஆஃப் ஏ பை பியினுடைய வேல்யூ ரெண்டுமே சேமாக இருக்கும். ஆனால் 2வாக இருக்கும். நம்பர் ஆஃப் அன்னோன் சொல்யூஷனை காட்டிலும் கம்மியாக இருக்கும். நம்பர் ஆஃப் அன்னோன் சொல்யூஷன் நமக்கு என்ன இருக்குன்னா 3 இருக்குது. 3யை காட்டிலும் இங்கே எத்தனை வேரியபிள்ஸ் கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு வேரியபிள்ஸ் கம்மியாக இருக்குது. அதனால ஒய் ஈக்குவல் இஜட் ஈக்குவல் அதனால இஜட் ஈக்குவல் கே அதனால இஜட் ஈக்குவல் கேன்னு சொல்லி நம்ம எடுத்திருப்போம். ஆனால் இங்கே ரோ ஆஃப் ஏனுடைய வேல்யூவும் ரோ ஆஃப் ஏ பை பியினுடைய வேல்யூவும் சேமாக இருக்குது. ஆனால் நம்பர் ஆஃப் அன்னோன் சொல்யூஷனை காட்டிலும் கம்மியாக இருக்குது. நம்பர் ஆஃப் அன்னோன் சொல்யூஷன் எத்தனைனா 3 இருக்குது. அதை காட்டிலும் 2 வேரியபிள்ஸ் கம்மியாக இருக்குது. அதனால ஒய் ஈக்குவல் எஸ் ஆகும் இஜட் ஈக்குவல் டி ஆகவும் நம்ம எடுத்துக்கணும். ரொம்ப சிம்பிள் தான் இதை புரிஞ்சுக்கிறது. நம்பர் ஆஃப் அன்னோன் சொல்யூஷனை காட்டிலும் ஒரு வேரியபிள்ஸ் கம்மியாக இருந்தால் இஜட் ஈக்குவல் கே. நம்பர் ஆஃப் அன்னோன் சொல்யூஷனை காட்டிலும் 2 வேரியபிள்ஸ் கம்மியாக இருந்துச்சுன்னா ஒய் ஈக்குவல் எஸ் ஆகவும் இஜட் ஈக்குவல் டி ஆகவும் நம்ம எடுத்துக்கணும். இப்போ நம்ம ஆன்சருக்கு போயிடலாம். லாஸ்ட் மேட்ரிக்ஸில் பார்த்தோம்னா இது எல்லாமே 0 ஆயிடுச்சு. அப்போ இதை விட்டுடலாம். இது எல்லாம் 0, இதையும் விட்டுடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இது கான்ஸ்டன்ட், இது கான்ஸ்டன்ட், இது இது எக்ஸ், இது ஒய், இது இஜெட், இது எக்ஸ், இது ஒய், இது இஜெட், இது கான்ஸ்டன்ட். இப்போ நம்ம ரைட் பண்ணிடலாம். 2x மைனஸ் ஒய் ப்ளஸ் இஜெட் ஈக்குவல் 2. இங்கே லெட் ஒய் ஈக்குவல் எஸ் ஆகவும் இஜெட் ஈக்குவல் டி ஆகவும் நம்ம எடுத்துக்கிட்டாச்சு. இப்போ இதை ஈக்குவேஷன் அப்ளை பண்ணால் நமக்கு தேவை எக்ஸுங்கிற வேரியபிள்ஸ் தான் தேவை. 2x ஈக்குவல் இந்த ஒய்யவும் இஜெட்டையும் அந்த சைடு ஷிஃப்ட் பண்ணிடலாம். ஷிஃப்ட் பண்ணோம்னா நமக்கு 2 அப்படி இருக்கட்டும் ப்ளஸ் ஒய் மைனஸ் இஜெட் கிடைக்கும். இப்போ எக்ஸ் அப்படி இருக்கட்டும் 2 ப்ளஸ் ஒய் மைனஸ் இஜெட் டிவைடிங் பை 2 கிடைக்குது. இப்போ ஒய்க்கு போல் நம்ம என்ன வேல்யூ ஃபைன் பண்ணி வச்சுருக்கோம்னா எஸ் ஃபைன் பண்ணி வச்சுருக்கோம். ஈக்குவல் 2 ஒய்க்கு போல் எஸ் ஃபைன் பண்ணி வச்சுருக்கோம் ப்ளஸ் எஸ் இஜெட்டுக்கு போல் டிஏ ஃபைன் பண்ணி வச்சுருக்கோம் மைனஸ் டி டிவைடிங் பை 2 ஆர்ஓஆர் இது 1 டிவைடிங் பை 2 காமனாக எடுக்கலாம். காமனாக எடுத்துட்டால் நம்ம கிடைக்கக்கூடிய வேல்யூ 2 ப்ளஸ் எஸ் மைனஸ் டின்னு சொல்லி கிடைக்கும். இது எக்ஸ்க்கான வேல்யூ. ஆல்ரெடி இங்கே ஒய்க்கான வேல்யூவும் இஜெட்டுக்கான வேல்யூ நம்ம ஃபைன் பண்ணி வச்சாச்சு. இப்போ எக்ஸுக்கான வேல்யூவும் நம்ம ஃபைன் பண்ணி வச்சாச்சு. லாஸ்ட்டில் ஆன்சரை எடுத்து ரைட் பண்ணிக்கலாம். லாஸ்ட்டில் ஆன்சர் எடுத்துலையாச்சு. எக்ஸ்கமா ஒய்க்கமா இஜெட் எக்ஸுக்கான வேல்யூ ஆல்ரெடி இங்கே ஃபைன் பண்ணி வச்சுருக்கோம். ஒய்க்கான வேல்யூ எஸ், இஜெட்டுக்கான வேல்யூ டி. மறக்காமல் செமிகோலன் சிம்பல் கொடுத்து எஸ்கமா டி பிலாங்ஸ் டு ரியல் நம்பர்னு சொல்லி எழுதணும். இதுதான் நமக்கு தேவையான ஆன்சர். டவுட்ஸ் ஏதாவது இருந்தால் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்.